ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ரேண்டி ஸ்கிரிபிள்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு தரமான பிரியாணி நம்ம செஞ்சு பார்க்க போறோம். பொதுவாக வாரத்தில் 5-6 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு சண்டே பிரியாணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். எனக்கும் அப்படிதான். ஸோ பொதுவாக நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தெருவுக்கு தெரு பிரியாணி கடையை பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு புது ரெஸ்டாரண்ட் எங்கேயாச்சும் தூரம் வந்தால் கூட ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். பட் அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி. ஏன்னா இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்ல நீங்க போய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவு ஸ்பைஸ் லெவல், ஆத்தென்டிக் டேஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு பிரியாணியோட ஆவரேஜ் காஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா, அதாவது நான் இருக்கிற பெல்ஜியம் பிரசல்ஸ் கேபிட்டல் சிட்டில பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 18 யூரோஸ்ல ஆரம்பிச்சு 25 யூரோஸ் வரைக்கும் போகுது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் 1800 ருபீஸ்லேருந்து 2500 ருபீஸ் வரைக்கும் ஒரு பிரியாணிக்காக செலவு பண்ணி சாப்பிட்டா கூட அந்த பிரியாணி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டை விட எப்படி பெட்டராக பிரியாணி செய்யறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் 100 டைம்ஸ் மேலே ட்ரை பண்ண ஒரு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் சொல்கிற குவான்டிட்டிஸ், குக்கிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் மிஞ்சுற அளவு ஒரு டேஸ்டியான பிரியாணியை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். எஸ்பெஷலி இந்த வீடியோ அப்ராட்ல இருக்கிற ஃபேமிலிஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸை ஷார்ட்ஸாகவும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய ரீல்ஸாகவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக போடுங்க. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். பிரியாணிக்கு தேவைப்படக்கூடிய நம்பர் 1 இன்க்ரீடியன்ட் பிரியாணி அரிசி. நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா யூனிட்டி அரிசின்னு கேட்டு அதில் பழைய அரிசியாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இந்த தாவத் எக்ஸ்ட்ரா லாங் பாஸ்மதி ரைஸ். ஸோ நான் அப்ராடில் வந்ததுலேருந்து மல்டிபிள் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். டில்டா, ஜாஸ்பின் அண்ட் இந்தியா கேட்டில் மல்டிபிள் வேரியன்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த அரிசி எனக்கு பெட்டராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இட்ஸ் என்டையர்லி வேல்யூ ஃபார் மணி. ஸோ தவாத்லேயே வந்து 2 வேரியன்ட் இருக்கும், ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர். ஆல்வேஸ் சூஸ் த க்ரீன் ஒன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற குவான்டிட்டி 1 kg சிக்கன் அண்ட் ஆல்மோஸ்ட் 700 grams ஆஃப் ரைஸ். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷனில் இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ என்கிட்ட ஒரு கப்பு இருக்குது. அப்ராக்சிமேட்லி இந்த கப்பு ஃபுல்லாக நம்ம ரைஸ் எடுத்தோன்னா 125 grams. இதில் வந்து நான் 700 grams, என்கிட்ட ஒரு வெயிங் மிஷினும் இருக்குது. கரெக்டாக 700 grams அளந்து எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக 700 grams ரைஸ் எடுத்திருக்கேன். கப் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 cups ஆஃப் ரைஸ். ஸோ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 minutes ஊற வச்சிடலாம். ஸோ நம்ம ஆனியன் 300 grams எடுக்கிறோம் அப்ராக்சிமேட்லி. ஸோ ஆனியன் கட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோ ஆக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்போவுமே ஆனியனை ஒரு சைட்லேருந்து கட் பண்ணும்போது ஒரு டைப் ஆஃப் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து பிரியாணிக்காக என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் ஆனியனை பாதியாக கட் பண்ணி இந்த போர்ஷன் இருக்கிறதுல இருந்து இப்படி தின் ஸ்லைஸ். ஸோ எவ்வளோ தின்னாக உங்களால் ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணி முடித்து ஒரு ஆனியனோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது வதங்குறது ஈஸியாக இருக்கும். ஸோ டொமேட்டோ 300 grams எடுத்திருக்கோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 300 grams ஆனியன் ஸ்லைஸ்ட், 300 grams டொமேட்டோ அண்ட் ஒரு 8 பச்சை மிளகா எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொத்தமல்லி அண்ட் புதினா. ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கட்டு. அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டோட்டல் 150 grams, 75 grams ஜிஞ்சர், 75 grams கார்லிக் ரெண்டுத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ் நம்ம 2 பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, ஒரு 10 லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிளாக் கார்டமன், ஒரு 4 ஏலக்காய் அண்ட் கொஞ்சோண்டு கல்பாசி. ஸோ இந்த குவான்டிட்டிலாம் நான் வந்து அளவு எடுக்கல, ஐ மீன் வெயிட் போடல. நம்ம கம்மியான குவான்டிட்டி செய்ய போகிறோங்கிறதுனால ஜஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் நான் அவாய்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜாதிபத்திரி அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இருந்து பிரியாணியோட டேஸ்ட்டை டாமினேட் பண்ணுறதுனால ஸ்மால் குவான்டிட்டியில் நான் முடிஞ்ச அளவு அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் மை பேசிக் ஸ்பைசஸ் தட் வில் பி ஆடிங் டு பிரியாணி. உங்கள் வீட்லேயே அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு நான் ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயில் அப்ராக்சிமேட்லி 150 to 200 ml. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம் போடுறோம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட், வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு.
ஸோ வெங்காயம் போட்ட ஒரு 1 மினிட்ல நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் சுட தண்ணி நல்லா தாராளமாக வச்சுட்டு அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு அண்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் கீ மட்டும். அண்ட் மேஜர் வந்து சால்ட்டு. ஸோ சால்ட்டோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரைஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டி கண்டென்ட் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியில். அதனால் நான் இதில் வந்து டோட்டலாக 5 கப்ஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் சால்ட் போட போகிறேன் தண்ணியில். ஸோ நான் யூஸ் பண்ணுறது நார்மல் டேபிள் சால்ட். கல்லுப்பாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக உரைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌனாக வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வெறும் மிளகாத்தூள் ஒரு அப்ராக்சிமேட்லி 20 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு 8 பச்சை மிளகாய் போடுறதுனால காரம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுவும் காரம் அதிகம். அதனால் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காரம் விரும்பாத நபராக இருந்தீங்கன்னா இது ஒரு 15 கிராம்ஸ் வச்சுருந்தா போதும். நல்லா காரம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் 20 கிராம்ஸ் வரைக்கும் போடலாம். இதுக்கு மேலே வந்து நான் அடிஷ்னலாக ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி போட போகிறேன் ஃபார் தி கலர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து நான் புதினா கொத்தமல்லி போட போகிறேன். புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஃபைன்லி சாப்ட். புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு 2 கலர் கலரிட்டு உடனே மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி அப்ராக்சிமேட்லி 1.5 to 2 ஸ்பூன்ஸ். ஸோ மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் திக் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய தக்காளி போடுறதுனால கர்டோட குவான்டிட்டியில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தயிர் போட்டு வதக்கின பிறகு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணால் நல்லா மசாலாலெலாம் சால்ட்டு ஈஸியாக இறங்கிடும். ஸோ நம்ம பிரியாணியோட நெக்ஸ்ட் மேஜர் இன்க்ரீடியண்ட் சிக்கன். நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் சிக்கன். எல்லாமே வந்து லெக் பீஸ். ஸோ யூஸ்வலி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற சிக்கன் வந்து தை ஒரு லெக் பீஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கம்பேர்ட் டு பிரெஸ்ட். ஸோ இந்த 1 kg சிக்கனை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை ட்ரா பண்ணிடலாம். மசாலாலாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம அரிசி போட்டு அரிசி ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இதில் சிக்கன் போட்டுடலாம். ஒரு முக்கியமான ப்ரோ டிப், இது வரைக்கும் நான் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணவே இல்லை. யூஸ்வலி மசாலா போட்ட பிறகு நிறைய பேர் தண்ணி ஆட் பண்ணுவாங்க. பட் சிக்கன் நேச்சுரலாக தண்ணி விட்டுறதுனால ப்ளஸ் தயிரும் நான் போட்டதுனால அடிஷ்னலாக எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணல இது வரைக்கும். அண்ட் இன்னொரு மேஜரான பாயிண்ட் வந்து சிக்கன் போட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆன ஒரு 1 மினிட்ல இதுக்கப்புறம் தான் நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 50% இதில் குக் ஆகிடும். ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போடும் போது குக் ஆகிடும் அந்த டொமேட்டோ. ஸோ சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% குக் ஆகிட்டு எண்ணெய்லாம் திரும்பி வந்துருச்சு. மசாலா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வாட்டர் ஊற்ற போகிறேன். நம்ம ஆல்ரெடி ரைஸ் கொதித்த தண்ணியே ஊற்றுறோம். ஒரு மேஜரான முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஹாட் வாட்டர் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரைஸை வடித்து வச்சுருந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 5 கப்ஸ் ஆஃப் ரைஸுக்கு வந்து 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றின பிறகு கொதி வரும். நம்ம சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமனை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஆல்ரெடி மசாலாவில் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டிருந்தேன். இப்போது இன்னொரு ஸ்பூன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஊற்றின தண்ணிலையும் ரைஸ் கொதிக்க வச்ச தண்ணியில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது.
இதுதான் நான் வடித்து எடுத்த ரைஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும் 50% வெந்திருக்கு. முடிஞ்ச அளவு கலராமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் உடையாமல் இருக்கும். அண்ட் இல்லை நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரைஸை வந்து நம்ம ஆல்ரெடி கொதிக்கிற மசாலாவில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் மசாலாலாம் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ரைஸை போட்டுடலாம். ஸோ ரைஸ் போட்ட பிறகு நம்ம அப்படியே ஈவனாக்கிடலாம். ஃப்ளேம் வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஒரு 3 to 4 minutes ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓகே, ரைஸ் வேக வச்ச தண்ணி மட்டும் மேலே தெளிச்சுட்டு ஹை ஃப்ளேமில் குக் ஆகிட்டுருக்கு. இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 minutes. ஸோ நம்ம அரிசி போட்டு ஆல்மோஸ்ட் 5 minutes ஆகுது. ஹை ஃப்ளேமில் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஸோ 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆயிலெலாம் லைட்டாக மேலே வந்திருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், மேல் லேயர் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு இது ரொம்ப கலரக்கூடாது. கலர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் கலரணும், அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட்டு டாப் லேயர் மட்டும் லைட்டாக திருப்பி போட்டு இப்போது தம்முக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ நம்ம பிரியாணி எண்டிங்கை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். வீட்டில் இருக்க ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம தம் போட போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஃப்ளாட்டான மூடி இருந்து ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் அடியில் தவா வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டோ அப்படி இல்லைனா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட நீங்கள் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடியில் தவாவும் மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அண்ட் இது போட்ட பிறகு ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அட் தி எண்ட் நீங்கள் பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமுக்கு அப்புறம் 15 minutes ரொம்ப லோ ஃப்ளேமில் டம் வச்ச பிறகு 5 minutes ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ரெஸ்ட் ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் வி ஆர் கெட்டிங் இன் டு த பெஸ்ட் பார்ட். வில் டேஸ்ட் அண்ட் சி ஹவ் இட் கே. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் தி அப்பர் லேயர் எவ்வளோ உதிரியாக ரைஸ்லாம் தனித்தனியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்கிட்ட இப்போது பிரியாணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காமிச்ச மாதிரி உங்களுக்கு சிக்கன் லெக் பீஸ், அப்படியே உங்களுக்கு பஞ்சு மாதிரி வந்துடும். அண்ட் ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக பார்த்தாலே தெரியும். வாவ், நிஜமாகவே செமையாக இருக்குது. ஸோ ரெசிபியை நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டாக போடுங்க. கண்டிப்பாக அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, it's bye from Rahul.